பாமக தொடங்கின காலத்திலிருந்து இவ்வளோ மோசமான நிலைமையில இருந்து நான் பார்த்ததே இல்லை. ம். ஏதோ கொஞ்சம் கீழே போகும் வரும் அப்படி மேனேஜ் பண்ணிக்கிட்டு ஃப்ளோட்டிங் அரவுண்டுமாங்க இங்கிலீஷில். ஃப்ளோட்டிங் அரவுண்டாக இருந்தது. அது பாட்டுக்கு தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான அரசியல் கட்சி அப்படி பேரோடு இருந்தது. அன்புமணி ராமதாஸ் தலைமை பொறுப்பை எடுத்தாவிட்டு நல்ல கட்சியை வளர்க்க தொடங்கிட்டார். எப்படி அண்ணாமலை வந்து இங்கே பிஜேபி வளர்த்தாரோ அந்த மாதிரி டாக்டர் அன்புமணி வந்து பாமக வளர்த்து எடுத்தார். அது எடுத்ததுக்கு காரணமே போன தேர்தலில் தருமபுரியில் சௌமியா அன்புமணிக்கு வந்த வாக்குகள், மற்ற இடங்களில் பாமக வந்த வாக்குகள் எல்லாமே பாமகவோட வெற்றி நோக்கி போயிட்டு இருக்குன்ற மாதிரி ஒரு தோத்துட்டாங்க. தோக்கிறதுங்கிறது இருக்கதான். ஆனால் எப்படி போட்டி போட்டாங்க, டஃப் ஃபைட் கொடுத்தாங்கன்னு பார்க்குறீங்க. அதனால பாமக அந்த அளவுக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு இளைஞர் யாரோ கூட சொன்னாங்க, சின்ன எம்ஜிஆர். நாங்கள் அவரை பார்க்குறது வெள்ளையா எம்ஜிஆர் மாதிரி இருக்கு. நம்ம ஊரில் எப்பவுமே இந்த வெள்ளையாக இருக்கிறவங்க வெள்ளையாருக்குள்ளே பொய் சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி வெள்ளையாருக்கு ஓட்டு போடுங்கம்பாங்க. அதனால தான் அன்புமணியை ப்ரொஜெக்ட் பண்ணதுக்கு காரணமே அவர் ஃபேராக இருக்கார், நல்லா பேசுகிறாரு. அந்த ரீசனுக்காக அது எஃபெக்ட் ஆகி ஓரளவுக்கு பழிச்சதுன்னா பழிச்சது, கிராம மக்கள் நல்லா பழிச்சது.